வணக்கம், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த 10 இயர்ஸ் சேலஞ்ச், 10 இயர்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, எதேர்ச்சியா நான் வந்து என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ, நிர்மலா காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த டைம்ல 2016ல எழுதின கவிதை ஒண்ணு கிடைச்சது. ஸோ, அந்த 10 இயர்ஸ் சேலஞ்சுக்கு ரிலேட்டபிளா 2026ல அத ஷேர் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஹியர் வி கோ. எதிர்காலத்தின் எண்ணங்கள். தன் இருப்பை தாண்டி தனியோர் உலகம் வேண்டி, தன்னை சுற்றி நடப்பதை அறியாத அவசர உலகிற்கு ஒரு தூது. திணற வைக்கும் இந்த பரபரப்பான வாழ்வின் அடுத்த முன்னேற்றம் ஏது? கட்டடத் தூண்கள் வானை முட்டும், இரும்பு மரங்கள் எங்கெங்கும் சூழும், அவை தருவது வைஃபை பழங்களாகும். மனிதன் அளவிலா உச்சத்தை அடைந்திருந்தாலும் இயற்கையின் மிச்சத்தை தேடிக் கொண்டிருப்பான். நூல்களால் அறிவை வளர்க்காமல் குருதியுடன் கல்வி கலக்கப்படும். தனித்தனி மைக்ரோ சிப்களில் மனிதனுள் புகுத்தப்படும். இயந்திர வாழ்வதனை வாழ்ந்திடும் மனிதன் தன் மண் வாசனையை மறந்துவிடக்கூடும். இருப்பினும் கவலை வேண்டாம் தோழா, விண்ணை எட்டிப் பிடிப்போம் வா, விண்ணிலும் பசுமையான பூமி படைப்போம் வா. எந்திர வாழ்வதனை விஞ்ஞானம் கவ்வும், மீண்டும் பசுமையை வெல்லும். நன்றி.